ஓம் சாய்ராம். நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதும் அல்லது யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியை திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாக மட்டுமே உன்னை வழிப்படுத்து. அப்போது உன்னில் தோன்றும் என அமைதி மட்டும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும். உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத மெனரவை தரும். பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால், ஆனால் காற்றால் மட்டுமே அதனை மேலே உயர்த்த முடியும். நூலன்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாது என்று ஒரு விஷயமும் கிடையாது. உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதைத்தான் நான் உன்னிடம் சொல்வது. காற்றைப் போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்கும் யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன் அப்பா நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உன் நம்பிக்கை, பொறுமை, உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே. என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் நான் பக்கத்தில் இருக்கின்றேன். எனக்கு பணிந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்வேன். அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகின்றேன். என் பெருமைகள் அல்ல, நான் செய்த அற்புதங்கள் என பிள்ளைகளால் பேசப்படும். துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகின்ற அனைவரையும் தூக்கி விடுவதற்காய் இப்போது வந்திருக்கின்றேன். தியாகம் செய்யவோ மன்னிக்கவோ நன்றி கூறவும் பழகிவிட்டால் போதும். நாம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடி ஓடத் தேவையில்லை. அவை தாமாகவே நம்மை தேடி வரும் குழந்தையே. அறிவு இருக்கிறது என்பதற்காக அறிவுரை சொல்லாதே. அக்கறையும் அன்பும் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசு. வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக அது அமையும். சண்டையின் போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, வார்த்தையை விட்டால் உறவு பிரியும் என உணர்ந்தவர்கள். உதவிக்கு பலரை அழைத்த போது ஏமாற்றம்தான் கிடைத்தது சாயப்பா, ஆனால் உன்னை அழைத்த போது பல மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று பூரிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே தங்கமே. என்னை தேடி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னிடம் ஐக்கியமாகிவிடு. ஒரு உறவை நம்பி மற்றொரு உறவை விட்டு விடாதே. நிச்சயம் கைவிடப்படுவாய். பசியடங்கிய பின்பு கிடைக்கும் உணவும் மனம் வறுத்த பின்பும் கிடைக்கும் அன்பும் பயனற்றது குழந்தையே. எதனையும் கண்டு பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். நமது பிள்ளைகளை வறுமை தெரியாது வளர்ப்பது தவறில்லை. நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு. உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவுக்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். பணிந்து வாழ கற்றுக்கொள், ஆனால் ஒரு நாளும் பயந்து வாழ கற்றுக்கொள்ளாதே. எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து அடையும். உன் வாழ்க்கை இது. உன் பாதை மட்டுமே. உன்னோடு பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராய் இருக்க முடியாது. தேடி தேடி சென்று அன்பை தெளிக்காதே, அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவிருந்தால் தான் மதிப்பு.
அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னைப் போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே. கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். மனிதர்கள் எவ்விதம் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். எவன் என்னை மிகவும் விரும்புகின்றானோ அவன் என்னை எப்போதும் காண்கின்றான். என்னிடம் வருபவர் கடலுடன் ஆறு கலப்பதைப் போல் என்னுடன் சேர்கின்றார்கள். முதலில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து நீ உண்ணுவாயாக. நான் உங்களிடமே இருக்கின்றேன். உங்கள் இதயமே இருப்பிடம். ஒரு பிராணிக்கு உணவளித்து அதன் பசியை தணியுங்கள். என் பசி தீர்ந்துவிடும். நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் என் நெருகி அமர்ந்து என் கண்களை பார்த்து பேச குழந்தையே. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாகிடு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். கடந்து வா, நன்மை மட்டுமே உன்னை சேரும். நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ வாழ்வாய். நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்க, மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க, தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் சாயப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு தானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததியையும் 7 தலைமுறைக்கு கவசமாய் காக்கும். நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. உன் இல்லத்தில்தான் நான் இருக்கின்றேன். உனக்கு எந்த குறையும் இருக்கா தங்கமே. உன் கடமையை நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும். கவலை, கஷ்டம், துன்பம், பகைமை, வறுமை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு ஓடும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று ஒருபோதும் எண்ணாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல். அந்த சோதனையும் தலை திரிக்க ஓடிவிடும். கண்மணியே, நீயே என்னை தேடி வரவில்லை. திருவிழாவில் துளைத்த குழந்தையை தேடி தவிக்கும் தாய்போல் நானே உன்னை தேடி வந்தேன். நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த சாய் கண்ணின் மணியாக என்றும் உன்னை நான் காப்பேன். நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய். உன் கர்மா முடிந்து விட்டது. இனி கொடிகட்டி பறக்கப் போகின்றாய். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணத்தை தேடும். உண்மையான அன்பிற்கு எப்போதும் துணை நிற்போம் தங்கமே. அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் சற்றும் எதிர்பாராமல் ஒரு நல்லல் செய்து உன் வாயில் கதவை தட்டும். இனிமேல் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? உனது நீண்டகால போராட்டத்துக்கு நேரங்காலம் வந்துவிட்டது. இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்க வேண்டும். நான் கூட தான் இருக்கிறேன். வா குழந்தாய். உன் கர்ம பலன்கள் அனைத்தையும் உன்னை விட்டு நடந்தோறும் சென்றுவிடும். அனைவரும் பார்த்தும் வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதி உயர்த்தப் போகிறேன். கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது கடமை. நான் இருக்கிறேன். சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன். பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நான் இருக்க பயமேன். மகிழ்ச்சியாக இரு. ஓம் சாய்ராம்.